ஆலமரம் விழுதுகளை பரப்பி நிற்பது போல பனைமரம் ஒன்று 100 கிளைகளோடு விரிந்து பறந்து அனைவரையும் வியந்து பார்க்க வைத்து வருகிறது. எங்கு இருக்கிறது இந்த மரம்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு கல் வீடாகாது, தனிமரம் தோப்பாகாது என்பார்கள். ஆனால் தோப்பு என்கிற சிந்தனையை ஏற்படுத்தி உள்ளது ஒரே ஒரு பனைமரம். இந்த அதிசய பனைமரம் பல கிளைகளோடு வளர்ந்து தற்போது பொதுமக்களை தன்வசப்படுத்தி வருகிறது. பனைமரத்தை பார்த்திருக்காதவர்கள் எவரும் உண்டோ? நெடுநெடுவென ஓங்கி நெடுந்துயர்ந்து வளர்ந்து அனைவரையும் தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பதுதான் பனைமரத்தின் தன்மை. பார்க்க பார்க்க சலிக்காதவற்றுள் கடல், மலை, அருவி, யானை போன்றவற்றை குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் ஓங்கி வளர்ந்திருந்து உறுதிமிக்க தன்மையுடன் அமைதியாக காட்சியளிக்கும் பனைமரத்தையும் குறிப்பிடலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பேருந்து நிலையம் அருகே கூட்டுறவு வங்கியின் பின்புறம் வளர்ந்துள்ள அதிசய பனைமரம் அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்து வருகிறது. இந்த மரம் 100க்கும் மேற்பட்ட கிளைகளோட வளர்ந்துருக்கு. இது ஒரு அதிசயம், அற்புதம்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மரத்தை பார்த்துருக்கவே முடியாது. அதனால இந்த அற்புதமான மரத்தை மாவட்ட நிர்வாகம் பராமரிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நதிகளும் மரங்களும் கிளைகளை வளர்ப்பதுண்டு. அதுதான் அவற்றுக்கு பெருமை. நதி என்றால் பல கிளை நதிகளை உருவாக்க வேண்டும். மரம் என்றாலும் கிளைகளை பரப்பி வளர்ந்து நிழல் தந்து காயும் கனியும் தர வேண்டும். ஆனால் தட்சிண கங்கை என்று வியாச முனிவரால் போற்றப்படும் தாமிரபரணி நதி கிளை நதிகளை உருவாக்கவில்லை. 32 சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்து ஒரே ஆறாக, ஊட்டாறாக பெருஞ்சிறப்போடு விளங்குகிறது. அதே போல்தான் ஒற்றையாக வளர்ந்தாலும் ஓங்கிய பெருமையோடு பலன் தருவது பனைமரம். பனைமரத்தில் கிளைகள் வராது. அத்தி பூத்தார் போல் எங்கோ ஓரிடத்தில் சில கிளைகளோடு வளர்ந்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். அதிலும் அதிசயமாக 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ராணிப்பேட்டையில் வளர்ந்த அதிசய மரத்தை பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து பார்த்து மகிழ்ந்து செல்கின்றனர். கிரீடம் போல் அதே சமயம் குட்டையாக வளர்ந்துள்ள இந்த அரிய பனைமரம் தற்பொழுது பிரமிக்க வைத்து வருகிறது. பனங்கொட்டைகளை நாம் ஊன்றினாலும் சரி, இயற்கையாகவே மண்ணில் விழுந்து கிடந்தாலும் சரி, தண்ணீர் ஊற்றாமலேயே சுயம்புவாக வளர்ந்து மனிதர்களிடம் இருந்து எந்த உதவியையும் எதிர்பாராமல் 800க்கும் மேற்பட்ட பலன்களை தருவதுதான் பனைமரம். பனைமரம் வளர்ப்பதில் எந்த கஷ்டமும் இல்லை. உரம் இட வேண்டும் என்கிற தேவையோ, மருந்து தெளிக்க வேண்டும் என்கிற அவசியமோ பனைமரத்திற்கு இல்லை. ஆடு மாடுகள் மேய்ந்து அதனை பாழ்படுத்தி விடுமோ என்கிற கவலையும் இல்லை. தானாகவே வளர்ந்து மனிதர்களுக்கு பலன் தருவதுதான் பனைமரத்தின் இயல்பு. பனைமரம் நன்கு வளரும் முன்பு அதனை வடலி என்று அழைப்பார்கள். அதாவது இளம் பனையை வடலி என குறிப்பிடுவர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு 30 மீட்டர் உயரத்திற்கும் மேலாக வளர்ந்து பலன் தர தொடங்குகிறது பனை. இங்க இருக்கிற பனை மரத்துல 100 கிளைகள் மேல இருக்கு. 100 கிளைகள் மேல இது பாக்குறது முன்பகுதி, பின்னாடி பகுதி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். வரலாற்றிலேயே இது சிறப்பு மிக்க பனைமரமா இருக்கும். நம்ம தமிழ்நாடு அரசு இந்த பனைமரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இதுக்கான வேலி அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எங்களோட சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். பனைமரத்தின் எல்லா பொருட்களும் மனிதர்களின் உணவு தேவைக்கும், இல்ல தேவைக்கும், ஊர் தேவைக்கும் பயன்படுகின்றன. நுங்கு என்று சொன்னதுமே நாவில் உமிழ்நீர் ஊறும். குழந்தை முதல் அனைத்து வயதினருக்கும் ஏற்றது நுங்கு. நுங்கின் சாற்றை உடம்பில் பூசினால் வியர்க்குரு மறைந்துவிடும். நுங்கை தின்றால் உடம்பில் உள்ள அதிகப்படியான உஷ்ணம் குறைய உடம்பில் உள்ள அதிகப்படியான உஷ்ணம் குறைய வேண்டுமென்றால் இளநுங்கை தாராளமாக தின்னலாம். பனங்கிழங்கை வேக வைத்து தின்றால் செரிமான கோளாறு நீங்கிவிடும். அதனால் நீரிழிவு குறைபாடு உள்ளவர்கள் பயமின்றி தயக்கமின்றி தின்னலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். 125 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட பனைமரம் தனது ஆயுள் முழுவதும் மானிடத்திற்கு மகத்தான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. எவருக்கும் இடையூறு செய்யாத பனைமரம் கடல் மண் அரிப்பை தடுக்கிறது. ஒருவேளை பனைமரத்தின் பாலுள்ள கோபத்தால் அதனை வெட்டி வீழ்த்தி விட்டாலும் அதனை பாலம் அமைப்பதற்கும் வீடு கட்டுவதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள்
மானுடர்கள். அதனை எரித்தாலும் செங்கலை சுட வைப்பதற்குத்தான் பயன்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதர்களின் உதவியின்றி வளரும் பனைமரம் வாழும் போதும் வாழ்ந்த பின்னும் மனிதர்களுக்கு நல்லவற்றையே செய்கிறது. உயர்ந்த எண்ணம் கொண்ட பனைமரத்தை அழியாமல் பாதுகாக்க வேண்டும். பனைமரத்தை வெட்ட எண்ணும் போது அது தரும் பலன்களை சிறிது நேரமாவது நினைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசின் மரமான பனைமரத்தை நாம் பெருமையோடு போற்றி வளர்ப்பதே வருங்கால சந்ததியினருக்கு நாம் தரும் இயற்கை கொடை. ராணிப்பேட்டை வாருங்கள், அதிசய பனைமரத்தை பார்த்து பூரிப்படையுங்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து ஜான் பிரிட்டோ.